திருவண்ணாமலையில் இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்படும் நிலையில் தீபம் ஏற்றப்படும் மலை உச்சியின் பிரத்யேக ட்ரோன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேக கூட்டங்கள் அப்படியே வருடி செல்லும் அந்த காட்சியை நாம் பார்த்தோம். இந்த காட்சி என்பது இன்னும் சில மணி நேரங்களில் மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய மலை உச்சி. அங்கிருந்து நமது செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், இன்று பிற்பகல் 3:30 மணியிலிருந்தே புதிய தலைமுறை சிறப்பு ஒளிபரப்ப செய்ய இருக்கிறது. தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்னவா இருக்கு? நமது ஒளிப்பதிவாளர் குழுவினர் பதிவு செய்த பிரத்யேக பருந்து பார்வை காட்சிகளைத்தான் நான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2668 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலையில் தீப சுடராக சிவபெருமான் காட்சியளிக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் தான் இந்த காட்சிகள் அனைத்தும். 2668 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொப்பரையையும் இந்த மேக கூட்டங்களானது வருடி சென்று கொண்டிருக்கின்றன. மேலே இருக்கக்கூடிய சீதோஷ நிலையை பார்த்தோம் என்றால் அவ்வப்போது லேசான மலை தூறல் என்பது இருக்கிறது. நாம் அனைவரும் செய்தியாளர் குழு இருக்கக்கூடிய அனைவர் மீதும் மேக கூட்டங்கள் வருடி செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது இருக்கிறது. அவ்வப்போது மலைச்சாரல்கள் இருந்தாலும் தீப கொப்பரையை தயார் செய்வதற்கான பணிகள் ஒருபுறம் மும்முரமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. லேசான மழை ஏற்பட்டாலும் இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெய், காடா துணி போன்ற அனைத்தும் பாதுகாப்பாக இங்கு இருக்கக்கூடிய கோயில் ஊழியர்களாலும் தீபம் ஏற்றக்கூடிய அந்த ஒரு சிறப்பு குழுவினராலும் பத்திரமாக வைக்கப்பட்டு அடுத்தடுத்த பணிகளானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த எழில்மிகு காட்சிகள் தற்போது திருவண்ணாமலையை இந்த மேக கூட்டங்கள் வருடி செல்லக்கூடிய இந்த காட்சிகள் அனைத்தும் கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது. சரியாக 6 மணிக்கு இந்த மேக கூட்டங்களுக்கு நடுவே தீப ஒளி சுடராக சிவபெருமான் காட்சியளிக்க இருக்கிறார். பலா பிரவீன், தற்போது அந்த பிற பொருட்கள் எல்லாம் கொண்டு செல்லும் பணி தீவிரமா நடைபெற்று வந்துச்சு. அந்த பணிகள் முழுமை அடைஞ்சிருக்கா? நாம் முன்னரே தெரிவித்திருந்தோம். கிட்டத்தட்ட 3500 லிட்டர் நெய்யானது மேலே கொண்டு வருவதற்கான பணியில் கோயில் ஊழியர்கள் 70க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டிருந்தனர். நெய்யை கொண்டு வருவதற்கு 60 பேர் கொண்ட குழு மற்றும் காடா துணிகளை எடுத்து வருவதற்காக 15 பேர் கொண்ட குழு என இன்று அதிகாலையில் இருந்தே மலையில் ஏறுவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். பல்வேறு கடுமையான சூழல்கள், கடந்த முறை ஏற்பட்டிருந்த மண் சரிவு இருக்கக்கூடிய பாதை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் கடந்து தலையில் சுமந்தவாறே பொருட்கள் அனைத்தையும் கொண்டு வந்து ஒட்டுமொத்த குழுவினரும் தற்போது சேர்த்திருக்கின்றனர். இந்த திருவண்ணாமலையை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் தீபம் ஏற்றுவதற்கு சிறப்பு ஒரு பிரத்யேக குழுவினர், பொருட்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு குழுவினர் என தனித்தனியே இந்த பணிகளில் ஈடுபட்டு வந்தார்கள். பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த குழுவினர் அனைத்து பொருட்களையும் மேலே கொண்டு வந்து சேர்த்து விட்டனர். இங்கே கொண்டு வந்து கொடுத்த பிறகு இவற்றை தீப திரியாக மாற்றுவதற்கான பணிகள் தற்போது தொடங்கப்பட்டிருக்கின்றன. 1500 மீட்டர் காடா துணிகளும் திரியாக மாற்றப்படும். அதற்கான பணிகள் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கின்றன. அவை மழையில் நனையாமல் இருப்பதற்காக பிரத்யேக ட்ரே உள்ளிட்டவை கொண்டு தற்போது மூடப்பட்டு பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. நெய் அனைத்தும் டின்களில் வைக்கப்பட்டிருப்பதால் அவை மழையில் நனைவது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் பாதுகாப்பான ஒரு சூழலிலே இருக்கின்றன.
காடா துணிகளை இவர்கள் பிரத்யேகமாக ட்ரே உள்ளிட்டவை கொண்டு பத்திரமாக மூடி வைத்திருக்கின்றனர். பொருட்கள் அனைத்தும் வந்து சேர்ந்து விட்டன. இவை அனைத்தையும் முறையாக பராமரிப்பதற்கு பல்வேறு குழுவினரும் இங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். காவல்துறையினர், வனத்துறையினர், தீயணைப்பு துறையினர், எஸ்டிஎஃப் குழுவினர் என பிரத்யேகமாக இங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழுக்களுக்கு நியமிக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் பத்திரமாக வைப்பது மற்றும் அவற்றை அடுத்த கட்ட பணிகளுக்கு செய்வது என குழுவாக இருந்து அனைவரும் தற்போது செய்து கொண்டிருக்கின்றனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்.